சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஃபோனும் கம்ப்யூட்டருமா தான் இருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் அ டெக்னாலஜி வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே, டெக்னாலஜி சரியா தப்பா அப்படின்ற டாப்பிக்கு நான் வரல. ஏன்னா என்னோட மேஜர் சப்ஜெக்டே கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான். ஸோ நான் வந்து அதில் எனக்கு பிடிச்ச டாபிக் எடுத்து தான் இப்போ நான் சொல்ல போகிறேன், கிட்ஸுக்கு புரிகிற மாதிரி. இதை பற்றி தெரியும், எங்களுக்கு இப்போ ஏற்கனவே தெரியும் அப்படின்றவங்க தயவுசெய்து தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம், வாட்ச் பண்ண வேணாம். ரொம்ப நேரம் அந்த டாபிக் பற்றி பேச மாட்டேன். ஏன் யூஸ் பண்ணுறோம், இது என்னது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு 1 மினிட்குள்ளே தான். இதுக்கு பேர் வந்து ஃபோல்டர் சொல்லுவாங்க, தமிழில் வந்து கோப்புரைன்னு சொல்லுவாங்க. குழந்தைங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னோம்னா, இது வந்து ஒரு ஸ்கூல் பேக்கு. அதாவது அவங்க ஸ்கூல் பேக்கில் புக்கு, நோட்டு எப்படி வரிசையாக அடுக்கி வச்சுருப்பாங்களோ, பென்சில் பாக்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்களோ, அது மாதிரி தான் இந்த ஃபோல்டருக்குள்ளே நம்மளுக்கு தேவையான வீடியோஸ், டாக்குமெண்ட்டு, ஃபோட்டோஸ் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீட் பண்ணி அடுக்கி ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு தான் இந்த ஃபோல்டர் யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு வேற ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம வீட்டில் பீரோல் கூட சொல்லலாம். ஏன்னா கம்ப்யூட்டர் சப்ஜெக்டை பொறுத்த மட்டும் ரியல் லைஃப்பில் என்ன நடக்குதோ அதை கனெக்ட் பண்ணி நம்ம இந்த சப்ஜெக்டை படிச்சுக்கலாம். இது நெக்ஸ்ட் இதை எப்படி யூஸ் பண்ணணும், அப்புறம் ப்ரோக்ராமினா என்னன்றா சொல்கிறேன். கண்டிப்பாக டாபிக் வந்து பிடிச்சிருந்தா இல்லை புரிஞ்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். இது முழுக்க முழுக்க குழந்தைங்களுக்கு தமிழில் நடத்தினாலும் சரி, இல்லை டூ யூ வாண்ட் டீச்சிங் இன் இங்கிலீஷ்னாலும் சரி, இல்லை ஹிந்தி में चाहिए कमेंट कीजिए. நன்றி.